उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखम् नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. நமஸ்காரம் தீனா ஐயா, வணக்கம். இப்போ பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாஸ்து கேள்விகள், இன்னைக்கு நடமாடக்கூடிய வாஸ்து கேள்விகள் சில உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுல முதல் கேள்வியா, இந்த 4 மூலைகள்ல எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச இந்த ஈசானிய மூலையை பத்தி ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த ஈசானிய மூலை, இந்த வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜலமூலை அப்படின்னு ஒரு பேர்ல அழைக்கப்படுது. அப்போ அது நீர் சம்பந்தப்பட்ட மூலை. இப்போ அங்க நீர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அங்க ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறது, இல்ல அப்படின்னா அங்க ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கிறது, இல்ல அப்படின்னா வாட்டர் டேங்கையே கூட அங்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் செய்யறாங்க. அங்க நீர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஒரு பபுள் டாப், இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஈசான்யம் அப்படிங்கிற மூலை பெரும்பாலும் ஒரு கோவில் எடுத்துட்டு ஆகமேதிகள் அந்த இடத்துல கால பைரவர் இருப்பாரு. நிவாசம் வீடு அப்படிங்கிறப்ப பல பதிவுகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு, இந்த இடத்துல ஒரு முளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணி அடிச்சு, சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி மூளை, நீருறுதி நீரோவாரம் சொல்ற அந்த மூளையில ஒரு ஆணி அடிச்சு நம்ம ஒரு கயிறை கட்டணும்னா இதான் ஈசான்ய குத்துன்னு சொல்லுவாங்க. பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஈசான்ய குத்துக்கு மேல விழுந்துராத அளவுக்கு, அதை தொடாத அளவுக்கு கிழக்கு சார்ந்தோ வடக்கு சார்ந்தோ அங்க இருக்கக்கூடிய புளோரிங் தரை அளவுக்கு, தரைக்கு கீழ் உள்ள தொட்டிகள் ரொம்ப அளவு, அது ரொம்ப உச்சிதமான விஷயம். கொஞ்சம் நீட்டி கட்டுறோம், கொஞ்சம் அகட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஈசானிய குத்துன்னு சொல்லக்கூடிய அந்த குத்து மேல எந்த வகையிலையும் அந்த தரைக்கு கீழே வர்ற தொட்டி, நீர் தொட்டிகள் அதை தொற்றக்கூடாது. அந்த மாதிரிதான் நம்ம அமைச்சுக்கணும். இது சால சிறந்தது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜலமூலை அப்படிங்கிறது ஜலம் அப்படின்னாலே இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி விழுதுன்னா எவ்வளவு ரம்மியமா இருக்கு நம்ம மனசுக்கு. இந்த செல்வாக்கு அப்படின்னு சொல்ல போற விஷயமும் அதுதான். இந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம இந்த ஈசானிய தொடர்புல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுகள்ல நம்ம உபயோகப்படுத்துற நீர் இப்ப ரீப்ராசஸ் பண்றாங்க. அந்த நீர் வடக்கு பகுதியா ஈசானியத்தை அடையலாம், இல்ல கிழக்கு பகுதியா வடக்கு நோக்கி போகணும், இல்ல கிழக்கு நோக்கி போகணும். ஈசானிய பகுதியில தான் அது வெளியே கடத்தணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆகம விதிகள்ல பாத்தீங்கன்னா கால பைரவர் இந்த இடத்துல வச்சுக்கணும். சாட்சாத் குருவோட இடம் அது. இந்த ஈசான்ய மூலையில எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டர் மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த காத்தோட தன்மை, இந்த கிரமமா பகவான் படைச்சது சொல்லலாம். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த மாதிரி கிரமமா படைச்சிருக்காரு. அதுல அந்த நீர், அந்த இருக்கக்கூடிய அந்த ஜலமூலை வாஸ்து புருஷனோட தலைபாகம் இருக்கக்கூடிய இடமா நம்மளோட ஐதீகம் சொல்லுது. சோ அந்த இடத்துல பாரம், நம்ம போடக்கூடிய பாரங்கள் கம்மியா இருக்கணும். அதுக்கு டயகனலி ஆப்போசிட் கன்னி மூலையில நம்ம நிறைய வெயிட்டுகளை பாரம போட்டுக்கலாம். நிரோபாரம், நிருதின்னு அதுக்கு பேர். சோ அந்த இடத்துல ஃபிஷ் டேங்க், அதாவது அப்படிங்கிறது அது ஓடிஎஸ், ஓப்பன் டு த ஸ்கை. உங்களுக்கு கிழக்கையும் வடக்கையும் இடம் விட்டு கட்டியிருக்கீங்க ஒரு வீடு அப்படின்னா, அந்த வீட்டுல ஓப்பன் டு ஸ்கையா இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க தரைக்கு கீழே நிச்சயம் நீர் தொட்டிகள் அமைச்சுக்கலாம். ரூஃப் கீழே இந்த ஈசான்ய மூலையில ஒரு நிறைய பண வரவு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் அந்த இடத்துல பாரமே வைக்கக்கூடாதுங்கிறது அடிப்படை கருத்து.
அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும், இந்த நார்த் இந்தியாலாம் நம்ம டிராவல் பண்ணோம்னாக்கும் சின்ன காசி சொம்பு மாதிரி இருக்கும். அது சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதில் போல்ட் நட்டு போட்டிருப்பாங்க. கீழே ஒரு ஸ்படிக லிங்கமோ ஒரு சின்ன லிங்க ஸ்வரூபம் வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த சொம்புல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு சொட்டு அந்த லிங்கத்தை மேல விழுகிற மாதிரி இருப்பாங்க. இதோட விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து வாட்டர் மாய்ஸ்டர் ஜாஸ்தியானா நமக்கு செல்வாக்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையும் கூட. அதே நேரத்தில் அது பல இடங்கள்ல பிராக்டிக்கலாவே சரியா இருக்கிறது. உயிர்ப்புத்தன்மை உள்ள நிறைய பாரம் உள்ள ஃபிஷ் டேங்க் வந்து அந்த இடத்துல பெரும்பாலும் என்னை பொறுத்தளவுக்கு அது அந்த இடத்துல வைக்கிறது உச்சிதம் இல்லை. அந்த இடத்துல பெரிய பாரமே இருக்கக்கூடாது. இந்த சைனீஸ் ஃபவுண்டைன்ஸ் கேட்டீங்க இல்லையா, அது வந்து எவ்வளவு அளவு தண்ணி ஊத்துறீங்களோ அதை ரீபம்ப் பண்ணி அது ஒரு ஃப்ளோட் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அதே டேங்க்ல விழுந்து அது திருப்பி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரீசைக்கிளே ஒரு ஆயிட்டு இருக்கிறச்சே அந்த காத்துல இருக்கிற ட்ரைனஸ், அதுல இருக்கிற வாட்டர் மாய்ஸ்டரை எடுத்துக்கிடும். அந்த மாதிரி ஒரு ஈரப்பதமுள்ள அந்த ஈசான்ய மூளை உருவாக்குவது சால சிறந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தபடியா இப்போ நம்மளோட வாஸ்து, அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனையடி சாஸ்திரம், இது எல்லாமே திசையை பேஸ் பண்ணிதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதுல வந்து நம்ம வந்து திசை வந்து இப்போ இன்னைக்கு செக் பண்றது காம்பஸை வச்சு செக் பண்றோம், மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்லக்கூடியது. அது வந்து மேக்னெட்டிக் நார்த்ன்னு சொல்லக்கூடிய பகுதியை அது பேஸ் பண்ணி தான் எடுத்து நமக்கு மற்ற திசைகளை ஐடென்டிஃபை பண்றோம். அப்போ இதுதான் நமக்கு ஆதி காலத்துல இருந்து இருந்ததா, இல்ல நம்மளோட வாஸ்துவே வந்து வடக்க பேஸ் பண்ணினதா, இல்ல அப்படின்னா சூரியன் காட்டக்கூடிய கிழக்கு திசையை பேஸ் பண்ணி நம்ம வாஸ்து பார்க்கணும், எப்படி நம்ம கரெக்டா திசை எடுக்கிறது, நம்ம ஆரம்ப காலம் இதை எப்படி செஞ்சோம்? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை உத்தராயணம் பிறக்கிறது, மகர சங்கராந்தி மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல உருவாக்குது. அதே மாதிரி ஆடி மாசம் தட்சிணாயனம் உருவாக்குது. அப்ப அந்த கிழக்கு அப்படிங்கிற அந்த திசை வந்து இந்த காலத்துல நமக்கு சயின்டிபிக்கா அந்த எக்யூப்மெண்ட் திசை காட்டி இருக்கு. அந்த காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது வந்து சுல்வாஸ், இத பல முறை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வட்டம் ரிப்பீட் பண்றேன். சுல்வா சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பூமி, அங்க இருக்கிற பூமியை ரசமட்டம் வச்சு சரி பண்ணிட்டு ஒரு சின்ன ரவுண்டோ ஸ்கொயரோ ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இடத்துல ரசமட்டத்துக்கு சரியா வச்சு அதுல 90 டிகிரி வர்ற மாதிரி ஒரு குச்சியை ஊண்டி அந்த எக்ஸாக்டா 12 o'clock அது காமிக்கக்கூடிய திசை, அந்த மாதிரி ஒரு சூத்திரம் இருக்கு. சுல்வா சூத்திரம் சொல்லுவாங்க, சரியான கிழக்கு கண்டுபிடிக்கிறது. சோ இந்த சரியான கிழக்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மனை அடியா ஒதுக்குவாங்க. ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அது எக்ஸாக்ட் அந்த சுல்வா சூத்திரத்துக்கு வர்ற கிழக்க மையமா வச்சு எடுப்பாங்க. ஏன்னா தட்சிணாயனம் உத்தராயணத்துல நம்ம உத்தராயணம் தட்சிணாயனம்ல மாறுறப்ப அந்த மாற்றங்களுக்கு அது ஈடு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. பல கோவில்கள் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து சிவன் மேல வந்து மதுரையில முக்தீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. பர்டிகுலர் அந்த டேட்டு உத்தராயணத்துல இருந்து நகல்றப்ப அந்த இடத்த கிராஸ் பண்றப்ப, அதே மாதிரி தட்சிணாயனம் வந்து அது கிராஸ் பண்ண போறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கட்டிடக்கலை சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அந்த கட்டிடக்கலையில பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல ஓப்பனிங் வச்சுப்பாங்க. அது எக்ஸாக்டா அத்தனை மணிக்கு வந்து அந்த சிவன் மேல விற்கும் அப்படின்னு. திருப்பரங்குன்ற பக்கத்துல வெயில் உகந்த அம்மன் சொல்லி கூட ஒரு சின்ன கோவில் இருக்கிறது, அம்மன் கோவில். அதுலயும் அந்த மாதிரி நான் பார்க்க தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் அந்த மாதிரி நேரடியா அந்த மூலவர் மேல அந்த சன்லைட் விழுகிற மாதிரி வைத்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் அந்த கிழக்கு அப்படிங்கிறது இந்த காலத்துல சாத்தியக்கூறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கால் மனைன்னு சொல்லக்கூடியது, ஒரு 3 சென்ட் வாங்குறதுக்கே நம்மளோட இன்னைக்கு நிலைமைகள், அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், லோவர் தென் மிடில் கிளாஸ் பீப்புள், உங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமான விஷயம். பெரும்பாலும் நிலத்தை வாங்கி அவங்க பிரிக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் கூட பெரும்பாலும் அந்த எக்ஸாக்ட் 90 டிகிரி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கமர்ஷியலா பணப்பரப்பா பண்ண முடியாது. ஸோ
ஸோ இந்த எக்ஸாக்ட் கிழக்கு, எக்ஸாக்ட் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம அந்த மனை வேணாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டாலரன்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸெப்ஷன். அதாவது இந்த 30 டிகிரி வரைக்கும் அது டில்ட் ஆயிடலாம். இப்ப 28 டிகிரி அப்படின்னு இருக்கிறப்ப அதை கிழக்கு எக்ஸாக்டா எந்த பக்கம் இருக்கோ அது என்னதான் டில்ட் ஆயிருந்தாலும் நம்ம அதை கிழக்கு திசையா பாவிச்சு எடுத்துட்டு வீடு கட்டுறப்ப சுபிட்சங்களை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதே 30 டிகிரியை தாண்டி போயிடுச்சுனாக்கும் அது வந்து அந்த மனை வந்து நம்ம ஒரு நிவாசம் கட்டுறதுக்கு அது ஒரு நல்ல மனையா இருக்க வாய்ப்பு இல்லை. அது கமர்ஷியலா கட்டக்கூடிய கமர்ஷியல், அதாவது வந்து போறவங்க, நிறைய ஜனங்கள் வந்து போறவங்க அப்படி இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்கா கட்டிக்கலாம். சரி, திசை எப்படின்னா அஷ்டமா திக்குன்னு சொல்றோம். 8 திக்கு. இதுல இந்த 4 திக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த 4 திசைகள்லயும் நம்ம ஓரளவுக்கு அந்த 25 டிகிரியில் 30 டிகிரிக்கு உள்ள அட்லீஸ்ட் 1 டிகிரியாவது கம்மியா இருக்கும். அந்த மாதிரி டில்ட் இல்லாத மனை, 30க்கு மேல டில்ட் போயிடாத அளவுக்கு பார்த்து அதை எந்த பக்கம் டில்ட் இருக்குங்கிறத நம்ம அதை திசையா நினைச்சு கட்டிடலாம். ஒன்ஸ் 30 டிகிரியை தாண்டிடுச்சுன்னா அது பல கஷ்டங்களை கொடுக்க வல்லது. ஏன்னா இன்கேஸ் ஒரு மனை இருந்து பாக்குறீங்க, அது வலது பக்கம் டில்ட் ஆயிருக்கும் 30 டிகிரிக்குன்னா அது ஈசான்யத்தை நோக்கி நிற்கும். அந்த மாதிரி ஒரு மனையில நம்ம ஏற்கனவே வீடு கட்டி இருக்கிறது வந்து வேற விஷயம். இப்ப புதுசா நீங்க இடம் வாங்க போறீங்க, கட்டுறீங்க அப்படின்னாக்கும் அந்த இடத்துக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க அந்த ஃபீல்டு மேப் பார்த்தாலே மேல நார்த்னு போட்டிருப்பாங்க ஒரு ஆரோபடி. நல்லா நுணுக்கமானவங்க அந்த டில்ட்டை எழுதியிருப்பாங்க. இப்பெல்லாம் எழுதுறது இல்லை. எஃப்எம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு மேப் ஸ்கெச்சஸ்ல பார்த்தாலே அது என்ன டில்ட்டா இருக்கு, அந்த ஓவரால் ஏரியா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனை அமைச்சிக்கிறது அது ஒரு தக்க, அது உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களை வச்சு சிந்திக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். ஹோப் ஐ ஆன்சர் யூ. அருமைங்க. அடுத்தபடியா இப்போ வட்டார வழக்குல இந்த தென்மேற்கு மூலைய குபேர மூலை அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இப்ப யாரை பார்த்தாலும் தென்மேற்கு நிருதி நிரோபாரம்னு சொன்னா யாருக்கும் தெரியறதில்ல. குபேர மூலையில இது இருக்கலாமையா, குபேர மூலையில அது இருக்கலாமையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அப்போ தென்மேற்குக்கும் குபேரனுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதுதான் குபேர மூலையா? அதை அப்படி கூப்பிடுறது சரியா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இப்ப கொங்கு நாட்டில் வந்து ஜலமூலைன்னு ஈசான்யத்தை சொன்னாங்க. நீங்களே மென்ஷன் பண்ண மாதிரி ஜலமூலை. ஏன்னா அது ஜலத்துக்கான இடம், வாஸ்து புருஷனோட தலை இருக்கிறது. அதுக்கு டயகனலி ஆப்போசிட் அங்க வாஸ்து புருஷனோட கால் பாதங்கள் 2 இருக்கு அப்படிங்கிறது. வட்டார வழக்கை பொறுத்தவரை பொலிமூலைன்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி வாயு இதுக்கு பேரு பெரும்பாலும் அந்த வட்டார வழக்கிலேயே தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய சாட்சாத் ராகு பவானிக்கிற இடத்துக்கு மட்டும் இந்த கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துல வந்து அத குபேர மூலை அப்படின்னு வட்டார மொழி மாறி இருக்கிறது. இத இந்த கான்ஃபிளிக்ட தீக்கணும் அப்படின்னாக்கா அது ஆங்கிலத்திலேயே சொல்லிடுறது, சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப அருமையான விஷயம். இது டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் கிடையாது. 2 ஸ்கூல் ஆஃப் தாட் ஒண்ணுதான். நிறைய அதாவது மனையடி சாஸ்திரத்துல வந்தவங்க நான் அந்த வட்டார வழக்குல வரும் அதை கன்னிமூலைன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய ஐயப்ப சுவாமிகள் போறாங்க இல்லையா, அந்த கன்னிமூலை கணபதி பகவான் இருப்பாங்க. ஐயப்ப கோயில் அது சவுத் வெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த கன்னிமூலை அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த குபேர மூலை அப்படிங்கிறது வந்து பொருள் சார்ந்த அந்த வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீரோ வைக்கிறது பெரும்பாலும் அந்த இடத்துல, சேஃப் வைக்கிறது அந்த இடத்துல, அந்த வடக்கு பார்த்து வைக்கிறதா கிழக்கு பார்த்து வைக்கிறதா, அங்க வச்சா நிறைய தேங்கும், தேக்க மரத்தால ஆன அந்த பீரோ அப்படிங்கிறது நிறைய தேக்கக்கூடிய சக்திகள் இருக்கு அப்படிங்கிற அதில் ஒரு சில பல உண்மைகளும் இருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்ப குபேரன் அப்படிங்கிறவர் வந்து நியாயமா நீங்க நல்ல நிறைய நூல்களை படிக்கப்படுறப்ப வடக்கு மத்திய தான் நம்ம குபேரன் சொல்றோம். அவர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு தெய்வமா அப்படின்னா ஒரு ஆக்ஷன்.
வடக்கு மத்திய தான் குபேரம் சொல்லணும். கொங்கு நாடு மட்டும் இந்த நிருதி நிரோபாரம் போடக்கூடிய அந்த சவுத் வெஸ்ட கன்னிமூலை அப்படின்னு தெற்க இருக்கவங்க வட்டார வழக்குல வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் அந்த குபேர மூலைன்னு வச்சிருக்காங்க. இதோட கருத்துக்கள் எல்லாம் ஒன்னாதான், வட்டார மொழி தான் மாறி இருக்கு. ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தர் பயன்படுத்தினது அது வழக்கத்திலே வந்துடுச்சு. இதனால பெரிய அர்த்தங்கள் மாறுபட போறதுல இதுல ஒண்ணுமே இல்லை. சொல்லி நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. அடுத்தபடியா இன்னைக்கு ஒரு மனம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஈடா அர்பன் சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. செக்யூரிட்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மனசுல வச்சுக்கிட்டு. அப்போ இந்த அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரி வாஸ்து வேலை பார்க்கும், அதுக்கும் வாஸ்து பார்க்கணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அர்பன் ஏரியாஸோட டெவலப்மெண்ட் ஒரு சென்ட் 80,000 ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கட்ட முடியாது. அப்ப இந்த கூட்டா இந்த பிளாட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த கல்ச்சர் உருவான காலம். இப்பயும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கட்டிட்டு தான் இருக்கு. பட் ஒரு நம்ம ரீச்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுல அந்த சுரக்ஷதா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோல கூட சொல்லிக்கிறேன், சுரக்ஷதா ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி வாழக்கூடிய இடமா இருக்கு. இதை பொறுத்தளவுக்கு நீங்க வாஸ்து அப்படின்னு பார்க்க போறப்ப ஒரு சில அடிப்படையில் ஒரு 6 விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 விஷயம் இருந்தா கூட நம்ம போலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 சதுரம் செவ்வகமா இருக்கணும். அது அடிப்படை இல்லையா? இப்ப இந்த நடுவுல படிக்கட்டு ஏறி வர காரணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள், ஒரு சில பிளாட் சிஸ்டத்துல ஒரு மூளை கட்டாயிருக்கும். வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு மூளை கட்டாயிருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சில மாறுதல்களை செஞ்சுதான் நம்ம அங்க குடியிருக்கிறது நல்லது. ரைட். எதை பார்க்கணும் முதல்ல அப்படின்னா, இந்த சதுர செவ்வகமா இருக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காமனா யூஸ் பண்ற இடம், நமக்கு இண்டிவிஜுவலா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள். இதுல நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கதவை திறந்து உள்ள போய் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் சதுரம் செவ்வகமா இருக்காங்க. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்பர் 2 இந்த சிம்மத்வாரம் நம்ம சொல்றோம், மெயின் டோர். இது சொன்ன மாதிரி உச்ச பகுதியில இருக்கணும். கட்டாயம் நீச்ச பகுதிக்கு வந்துடக்கூடாது. இது பார்க்கணும். நீச்ச பகுதி தான் இப்ப எல்லாருமே ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். வடகிழக்குல வடக்கையும் கிழக்கிலையும் இருக்கலாம், வடமேற்குல மேற்குல இருக்கலாம், வடக்குல இருக்கக்கூடாது, அது நீச்சம். தென்மேற்குல வாசல் படி வந்துடவே கூடாது, தெற்குலையும் வரக்கூடாது, மேற்குலையும் வரக்கூடாது. தென்கிழக்கு அக்னிமூலையை எடுத்துக்கிட்டா தெற்கு பக்கம் வரலாம், ஆனா கிழக்கு பக்கம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறது 4 உச்சம் 4 நீச்சம். இது யாருமே ஈஸியா பைகாட் பண்ணி சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கணும். இது ரொம்ப இந்த 2 விஷயம் பார்க்கலாம். இது இந்த காமன் ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி, அதுக்கு வடமேற்கு மேற்குல என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ், கீழே பூரா கார் பார்க்கிங் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் இந்த 2 ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ரூல் ஃபுல்ஃபில் ஆகி இருந்தா தான் அதுல சில மாற்றங்களை நம்ம சுபிட்சமான மாற்றங்களை பண்ணிக்க முடியும். இந்த 2 ரூலும் அவுட்னா சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்ப காம்பவுண்டட் கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கோ. இப்ப அங்க ஒரு 20 நிவாசங்கள் இருக்கு, 20 பேர், 20 ஃபேமிலிஸ் இங்க குடியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த காமனான ப்ராப்ளங்களுக்கு கூட ஒண்ணும் பண்ணிடுறது. இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 1200 1500 ஸ்கொயர் ஃபீட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல மட்டும் இந்த 2 விஷயத்தை கட்டாயம் பார்த்துக்கணும். ரைட். அப்ப காமனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மெயின் வாசல் அதுல குறைகள் இருந்தா கூட பெருசா பாதிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பால் விலை ஏறிடுச்சு அப்படின்னா நிச்சயம் அது எல்லாத்துக்கும் தானே ஏறி இருக்கு. பட் நீங்க குடியிருக்கிற அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு மட்டும்
ரெண்ட் ஏத்துறாங்க வைங்க, மற்ற இடங்கள அப்ப அது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ காமனா இருக்கிற ப்ராப்ளங்கள் டைல்யூட் ஆகி போயிடுது. இந்த பிளாட் சிஸ்டத்தை பொறுத்தளவு பெருசா பாதிக்கிறது இல்லை. நம்ம எங்க வாசம் பண்றோமோ அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1200 1500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இருக்கக்கூடிய குறைகள்ல இந்த 2 குறைகள் வராம பார்த்தாலே போதுமான விஷயமா. எஸ், ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ போர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. இப்போ வீட்டை வந்து சதுரமா கட்டிட்டு வெளியே வந்து போர்டிகோ போட்டு இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் பொழுது அது என்ன சொல்றாங்க சில பேர் அப்படின்னா, போர்டிகோ தலைவாசலுக்கு வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறதுனால அது வீட்டோட சேராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல அது வீட்டோட இணைஞ்சிருக்கிற காரணத்தினால அதுவும் வீட்டோட சேரும், அதுக்கும் வாஸ்து இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த போர்டிகோ வாஸ்துங்கிறது மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நார்மலி இந்த போர்டிகோ அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக? உங்களோட வாகனங்களை நிறுத்திக்கிறதுக்காக இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், அந்த கோவிலுக்கு வந்து தேர் முட்டினே ஒரு இடத்துக்கு தேர் வெளியே இருக்கும். பெரும்பாலும் எல்லா கோயில்களுக்கும் தேர் வெளியே இருக்கும். கார், இப்ப கடவுளுக்கான கார்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்கும். இந்த ராஜகோபால சுவாமிகள், மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் மட்டும் கார் உள்ள இருக்கும். இந்த போர்டிகோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சரியா இருக்கா? முதல்ல சரியா இல்லையா? பெரும்பாலும் இப்ப கிழக்கு பார்த்து வடகிழக்குல வந்து போர்டிகோ வரும். ஓகே, அந்த போர்டிகோ அமைக்கிற விதத்துல வந்து ரொம்ப இதா இருக்கும். நிச்சயம் அவங்ககிட்ட பில்லர் டிராயிங் கேட்கணும். பில்லர்ஸ் கரெக்டா சதுர செவ்வகத்துல இருக்கு. எந்த பில்லரும் கூட போயிடல, குறைய வந்துடல, எந்த இடமும் வெட்டுப்படவும் இல்லை, வளரவும் இல்லை அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 1. சரி, நம்பர் 2, பாரமே போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, வடகிழக்குல போர்டிகோ வச்சுட்டாங்க, என்ன பண்றது? அதான் ஒரு கொஸ்டின். இட்ஸ் அ ஸ்டேட்டிக் வெயிட் ஆர் டைனமிக் வெயிட்? கார் அப்படிங்கிறதுக்கோட வெயிட் என்ன? கனரக வாகனம் கிடையாது, அவங்கவுங்க சக்திக்கு பொறுத்தாப்புல வாங்கிப்பாங்க. நார்மலா வந்து அது டெய்லி உபயோகத்தில் இருக்கிறப்ப அது டைனமிக் வெயிட் ஆயிருது. காலையில போறது, நைட்டு வந்து திருடர் பயங்களுக்கு உள்ள நிப்பாட்டுறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரோட்ல கூட நிப்பாட்டிப்பாங்க. நம்மளா பெட் அனிமல்ஸ் ஆதி காலத்துல நம்ம கால்நடைகள் எல்லாம் வளர்த்தது பெரும்பாலும் வடமேற்குல தான் வளர்த்தோம். நார்மலா போர்டிகோ கேண்டிலிவர் முறைப்படி அக்னி மூலையில போடுறது சாலை சிறந்தது. அந்த அளவுக்கு இப்பெல்லாம் இடங்கள் கிடைக்கிறது இல்லை. சரி, ஈசானியத்துல போடுறீங்க, நீங்க சங்கல்பம், அதாவது காலையில போயிடுது, நைட்டு வந்து அது ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு டைனமிக் வெயிட்டா இருக்கு. ஸ்டில் இட்ஸ் அ ப்ராப்ளம். அது வந்து பெரும்பாலும் வடகிழக்குல வந்து போர்டிகோ அவாய்ட் பண்ணிக்கிறத புத்திசாலித்தனம். இப்ப சனி பகவான் சுக்கர பகவான் எடுத்துட்டா, சனி பகவான் வந்து நல்ல இன்ஜினியர்ஸ், நல்ல வேலையாட்களை கொடுத்து ஒர்க்மேன்ஷிப்ல சூப்பரா முடிச்சிருவார். பட் அது அழகா இருக்கு அப்படிங்கறது விஷயம் வரப்ப இந்த போர்டிகோ, அதுவும் கொங்கு நாட்டு பக்கத்துல இது நிறையவே இருக்கு. அந்த போர்டிகோ இருந்தா தான் ஒரு பந்தா, ஒரு ப்ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே போர்டிகோ. காருக்கோ இல்லையோ, அது அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் அந்த போர்டிகோ கட்டுறாங்க. ஸோ அது நிறைய அந்த கார் யூஸ் ஆகிருக்கிறப்ப வந்து அது டைனமிக் வெயிட் ஆயிருது. அதனால ஒன்றும் பெரிய கூடாது. சும்மா வாங்கி அது கரேஜ் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்கிறப்ப அதுக்கான பலாபலன்கள் உண்டு. அது நம்ம பெரும்பாலும் வடகிழக்குல போர்டிகோ அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த சுக்கரனோட தாக்கம், ஆர்கிடெக்ட் அந்த இடத்துல ஒரு போர்டிகோ வந்து அழகா இருக்கும். அது கட்டாயம் சொல்லுவாங்க, 7 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று அதே ஈசான்யத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூஃபை வந்து தனிச்சு போடுவாங்க. பெரும்பாலும் இந்த ரூஃப்னு வந்துட்டா அந்த இடத்த மட்டும் தாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. போர்டிகோ ஓகே, பட் மேல ரூஃப் போடுறது 10 அடி 11 அடி கணக்கு வச்சிருந்தோம்னா ஃப்ளோரிங்ல இருந்து உத்திரத்துக்கு அது எல்லா இடத்துலயும் மெயின்டைன் ஆகிறது தான் என்னைய பொறுத்த அளவுக்கு அது சால சிறந்தது. இந்த போர்டிகோ அப்படிங்கிறது வந்து மனோ ரீதியான விஷயம். கராச் அப்படிங்கிறது வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு எப்பயாவது ஒரு அக்கேஷனலா தான் கார் வெளியே எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது தென் கிழக்குல போட்டுக்கிறது கேண்டிலீவர் முறைப்படி. அதாவது பில்லரை தாண்டி இன்னொரு பில்லர் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நல்ல வாசனை பில்லர் வச்சு டிசைன் பண்ணிக்கிறது நல்லது.
ஏன் அப்படிங்கிறது வந்து தலைமையில் பாரம். அது வந்து ஒரு சில டிஸ்ட்ரெஸ், அந்த தலையில டிஸ்ட்ரெஸ்ல வந்து அது ஹார்ட் வரைக்கும் போறது ரொம்ப. அதனால பெரும்பாலும் ஒரு சில வீடுகள்ல அந்த இடத்துல மாடிப்படியே அமைச்சிடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை தரக்கூடியது. அதனால தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். இல்ல நிச்சயம் இந்த ஈசானியங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உங்க நீலாகலத்தை பொறுத்து அதை தாண்டி அந்த லேண்டிங் விழுவணும், அந்த இடத்துல பாரம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது. எஸ் ஐயா, அடுத்த கேள்வி வந்து இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, பூஜை அறை சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு பெரிய குழப்பம். ஈசானிய மூலையிலேயோ இல்ல கன்னி மூலையிலேயோ தான் பூஜை அறை வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லா மக்கள்கிட்டயும் இருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பிலீவ் பண்றாங்க. உங்களை மாதிரி சில வாஸ்து நிபுணர்கள் வந்து இல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இடம் இருக்கு, அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த குலதெய்வ படங்களையும் முன்னோர்கள் படங்களையும் தனது அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட படங்களையும் பூஜை அறையில வைக்கலாம் அப்படின்னு சில பேரும் இல்ல கண்டிப்பா வைக்க கூடாது, குலதெய்வங்களை வீட்டுல வச்சு வழிபடுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, அப்புறம் நம்ம முன்னோர்கள் படத்தை பூஜை அறையோட சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சில குழப்பங்கள் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் தெளிவு பண்ண நல்லா இருக்கும். ரியலி இவரை கேட்ட கேள்வியோட நல்ல கேள்வி. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு இந்த விருப்பம் இருக்கு. எனக்கு இந்த கேள்வியை பொறுத்த அளவுக்கு விருப்பம் நிறைய இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கும், இந்த பூஜை அறை அப்படிங்கிறது வந்து பல ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். ஓகே, திருமூலர் படி போயிட்டா உள்ளம் ஒரு கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானுக்கு வாய்க்கோ கோபுர வாசன் சொல்லிட்டு படம். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இந்த லௌலிக வாழ்க்கையில நமக்கு அது ஒரு இருப்பிடம், நம்ம அந்த இருப்பிடத்துல ஒரு இடம் சுவாமிக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இதுதானே அடிப்படை. அது கட்டாயம் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். என்னை பொறுத்த அளவுக்கு தென்கிழக்கு எந்த இடத்துல, வடமேற்கு, மேற்கு சார்ந்து, அதே மாதிரி இந்திரன்லயும் வைக்கலாம், வர்ணன்லயும் வைக்கலாம். 4-5 ஆப்ஷன் கொடுத்து முதல்ல இந்த இடத்துல பூஜை அறைகள் அமைச்சுக்கிறது நல்லது. இந்த இடத்துலதான் ஒரு டிஃபரன்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட். அதாவது நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து ஈசான்யத்துல கன்னி மூலை, இப்ப நீங்க கேட்ட நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், இது வந்து பாரம்பரியமா ஒரு சிலர் வச்சுட்டு வராங்க. அது தெற்கு மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன் அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த தர்க்க ரீதியா போறதை விட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த 4 இடங்கள் சொல்றோம். இந்த இடத்துல நம்ம அமைச்சுக்கிறது ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அந்த இடங்கள்ல வச்சு கும்பிடுறப்ப நம்ம பிரேயர் சொல்றப்ப ஈசான்யத்துல யாருமே வந்து சாமி கும்பிட வேணாம்னு சொல்லல. நிச்சயம் ஈசான்யத்துல உட்கார்ந்து நீங்க ப்ரே பண்ணலாம், நல்லா மெடிடேட் பண்ணலாம். வயதானவர்கள், சின்ன குழந்தைங்க உட்கார்ந்து படிக்கலாம். படிப்பு கூட ஒரு மெடிடேஷன் தானே. அந்த குருபவன் அங்க இருந்து நல்ல குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி தென்மேற்கு ராகு அப்படிங்கிற இடத்துல வந்து ராகு பகவான், ராகு உடுத்தால் எவர் தடுப்பார் இருக்காங்க. விஞ்ஞான ராகுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும், எதை கொடுத்தாலும் பிரிச்சுட்டு அப்புறம் சேர்த்தோம். அந்த அளவுக்கு அது அவரோட அந்த விஞ்ஞான ராகு வேலை பார்த்துட்டு. ஸோ அங்கேயே உட்காந்து ப்ரே பண்ணலாம், செய்யலாம். பட் ஒரு நியம நிஷ்டையா மந்திரங்கள் ஜெபம் பண்ணக்கூடியவங்க, உட்கார்ந்து மெடிடேட் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் அந்த இடங்கள் சொல்லியிருக்கோம். தென்கிழக்கு, அதே மாதிரி வடமேற்குல மேற்கு சார்ந்து வைங்க, வர்ணன்ல வைங்க, இந்திரன்ல வைங்க, கிழக்கு மத்தியில கூட வைங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க வைக்க போறப்ப, அந்த மாதிரி பில்டிங் அமைக்க போறப்ப, அந்த பூஜை ரூம் அமைக்கிறப்ப ஐயா எந்த தசை பார்த்துருக்கலாம். வெரி சிம்பிள். எந்த காசி விஸ்வநாதர் கோவில் போனீங்களோ மேற்க பார்த்தா சிவன் இருப்பார். பெரும்பாலும் எல்லா கோவில்களும் கிழக்கு பார்த்து தான் டெய்டிஸ் இருக்கும். வைங்க, ஒன்றும் தவறே கிடையாது. இந்த 2 தசை இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை ரூம் அமைச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, குலதெய்வ வழிபாடு, மூதாதையர் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு வேற, மூதாதையர் வழிபாடு ஒண்ணு வேற இல்லை. I'd like to throw more light on this area. என்னோட அனுபவத்தை சொல்லிக்கிறது எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஏத்துக்குங்க. தேனி
இதுல என்னோட நண்பர் உலகநாதன் வடிவேல் ஒருத்தர் ஒரு நல்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு ரிசப்ஷன்ல கூப்பிட்டு உட்கார வச்சோடனே 2 பாதம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேரளால எஸ்டேட்ஸ்லாம் நிறைய எல்லாம் 2 பாதம் போட்டிருக்காங்க. அங்க ஒரு வாசகம், அவங்க அப்பா அருளிய நிவாசம் அப்படின்னு ஒரு 2 பாதம் என் லைஃப்ல ரொம்ப பிடிச்சது. அப்படி அவர் மேல எனக்கு இது ஒரு பெரிய அன்பு விளைந்ததுக்கான இந்த மாதிரி 7 பரம்பரை ஆதி காலத்துல வந்து குலதெய்வ வழிபாடுகள் தான் வந்து நம்பர் 1 இல்லைங்களா. தெய்வங்களே வந்து குலதெய்வத்திட்ட கேட்கும், புவன தெய்வங்களே வந்து குலதெய்வத்திட்ட கேட்காம உத்தரவு வாங்காம உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. மதுரையில பாண்டியராஜன் அவரும் வாஸ்து இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போனோம்னா ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டிருப்பாங்க. அந்த ஃபேமிலி ட்ரீல வந்து அவர் பாரம்பரியத்தை பூரா யாராரு அவரோட மகன் அப்படிங்கறது கிளியர் கட்டா ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுப்பாரு. சரி, இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கும், நிச்சயம் வந்து நமக்கு மூதாதையர்கள் அந்த காலகட்டத்துல அந்த சினாரியோல எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா. இதை விட ஒரு அவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு பெரிய தெய்வ வழிபாடே கிடையாது. ஆதி காலங்களில் வந்து அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பூர்வீக மண், அந்த பூர்வீக மண், அந்த வாசனை, அதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. பெரும்பாலும் இந்த குலதெய்வ வழிபாட்டுல பாத்தீங்கன்னா மணப்பாறை பக்கத்துல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மணப்பாறை பக்கத்துல அது பெரிய கோவில் இருக்கு. அங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்து அந்த ஊருக்குள்ளே வச்சு கும்பிடுவாங்க. நிச்சயம் வந்து அதுலயும் பலாபலங்கள் உண்டு. இருப்பினும் இந்த வருஷாந்திரம் இந்த தை அம்மா, அதாவது தை பொங்கலை ஒட்டி ஒரு சிலர் போவாங்க, மகா சிவராத்திரிக்கு போவாங்க. ஒரு சில கோவில்கள் மகா சிவராத்திரிக்கு மட்டும் திறப்பாங்க. எங்க கோவில் வந்து இந்த எப்படி சொல்லலாம், போத்திராட்சி டெம்பிள் சொல்லுவோம், மல்லாங்கிணறுங்கிற ஊர். ஆனா எங்க பூர்வீகம் அதுல இருந்து 7 கிலோமீட்டர் ஒரு சின்ன கிராமம் ராமானுஜபுரம்னு சொல்லி 4வே மேல இருக்கு. அநேகமா இப்ப யூடியூப்ல இந்த ராமானுஜபுரம்ங்கிற பேர் கொஞ்சம் நிறைய அடிபடும். ஏன்னா கேப்டனோட பூர்வீகமான இடம். மிஞ்சி போனா ஒரு 100 தலைக்கட்டு தான் இருக்கும். அந்த தலைக்கட்டுக்கு அங்க ஒரு பஜனை மண்டபம்னு இருக்கிறது. அந்த பஜனை மண்டபத்துக்கு போனா மூதாதையர்கள் போட்டோலாம் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூதாதையர் ஒருத்தர் இறந்த அந்த சித்தியான இடம், ஆன்மீக லைஃப்ல இருந்து சித்தியானவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். எதை சொல்ல, இப்ப அந்த 100 தலைக்கட்டுல வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில குலதெய்வங்கள் இருக்கும். இந்த குலதெய்வத்தை வணங்குறதும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு மாதிரி போய் நேரா போய் கும்பிடுறதும் அந்த பூர்வீக மண்ணை மிதிக்கிறது இருக்கக்கூடிய பவர் வேற எதுலையும் இல்லை. இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமை வந்து கருதுது இல்லையா, கரையில முட்டையிட்டு. இந்த பறவைகள்ல ஆமையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கருதி நோக்கி தடவி அப்படின்னு சொல்லி அந்த பாரம்பரியம் வளர்றது. ஆமை முட்டையிட்டு கடல்ல போயிட்டு அதையே நினைச்சிட்டே இருக்கான். அந்த கருதி அந்த முட்டைகள் வந்து குஞ்சா பொறிஞ்சு வந்துடுறது. அந்த என்னைக்கு தானே நடந்துட்டு இருக்கு. எப்பப்ப நம்ம குலதெய்வத்தை, நம்மளோட பூர்வீகத்தை நினைக்கிறோமோ அதுல ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட சக்தியை பூஜை ரூம்ல வைக்கிறது, அப்பேற்பட்ட மூதாதையர்களை பூஜை ரூம்ல வைக்கிறது சால சிறந்தது. இதுல டிஃபரெண்ட் தாட் இருக்கலாம். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள எப்படி பண்றது? நத்திங், ஸ்டில் தே ஆர் வித் அஸ். இன்னைக்கும் ஒரு குலதெய்வத்தை கேட்காம புவன தெய்வங்கள் உங்கள்கிட்ட வந்து நல்லதும் கெட்டதையும் செய்ய போறது. அந்த நம்பிக்கை என்னைய பொறுத்த அளவுக்கு, என்னோட அனுபவத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகே ஐயா, எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் என்ன பண்றது? நிறைய பேரை கேட்கறது. இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நீட்டார் கடன் பண்றப்ப காசின்னு சொல்லுவோம். காசிகா புராதிநாத காலபைரவம் பதே. அந்த காலபைரவரை 48 நாள் வணங்குனா
அது சார் வணங்கலாம் வந்து டக்குன்னு வந்து சொல்லிடுவாரு. ரைட். ஆருடம் பார்க்கக்கூடிய ஒரு சிலர், அதாவது எனி ரெக்கமெண்டேஷன் தான், நான் யாரையும் சொல்ல போறேன். உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தால் நிச்சயம் ஆருடங்கள்ல அந்த மாதிரி குலதெய்வங்களை கண்டுபிடிக்கலாம். நம்பர் 2. இல்ல யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த காலபைரவர் கோவிலுக்கு ஒரு 48 days அந்த கோவிலை நினைச்சு, இல்ல காசியை நினைச்சு, ஏன்னா காசி வந்து அவரோட சேர்த்துறவங்க நினைச்சிட்டு, யார் நினைச்சு நீங்க கரெக்டா சங்கல்பம் பண்ணி எனக்கு அதை காமிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா நிச்சயம் அந்த யார் மூலியமாவோ இல்ல உங்க கனவுலையோ வந்து அந்த குலதெய்வங்கள் கட்டாயம் பேசும். இதை சயின்டிபிக்கா எடுத்துக்கலாம். ரைட்டர் ஜெயமோகன் அவர்களோட நிறைய வீடியோக்கள் நான் பார்க்கறது. அதுல ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த குகை ஓவியங்கள். அந்த குகை ஓவியங்கள் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரியல அப்படின்னாவும், ஒரு சிலர் வந்து அங்க போய் டென்ட் அடிச்சு, அந்த குகை ஓவியங்கள் பக்கத்திலே டென்ட் அடிச்சு அங்க படுத்து பல நாட்கள் படுத்து அங்க வரக்கூடிய கனவுகளை வந்து நம்ம கோரிலேட் பண்ணி ஒரு சில டெரைவேஷன் வரக்கூடிய விஷயம் நிதர்சனமா இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நீங்க சங்கல்பம் பண்ணி உங்க குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுல இறங்கி இருக்கக்கூடிய விஷயம் தானே. உங்களுக்கு அந்த தயவு அந்த புண்ணியம் வேணும் அப்படின்னா ஒரு 48 days திண்டுக்கல் மாவட்டம்னா தாடி கும்புன்னு சொல்லுவோம். அடிக்கடி திருவண்ணாமலை போறப்ப வந்தீங்க, பக்கத்துல ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்ல பெரிய குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெரிய சொர்ண பைரவர் கோவில் இருக்கு. வைரவன்பட்டி, செட்டிநாடு பிள்ளையார்பட்டி போறீங்கன்னா வைரவன்பட்டின்னு ஒரு இடம். அங்க இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான பூர்வீகமான கோவில்கள். அங்க போய் உண்மையிலே உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கனவுகள் மூலியமா உங்களுக்கு பல விஷயங்களை பல மனிதர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி வந்து, இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிவாசம், ஒரு வீடு அப்படின்னு அமைச்சிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அதுல பல பேத்துக்கு நிறைவேறுது, பல பேத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு ஆசையாவே ரொம்ப நாளா இருக்கு, அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து கையில என்னதான் பணம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல மனம் கட்டக்கூடிய யோகம் இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு எதுவும் வாஸ்து வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அவங்க தன் நிவாசத்தை அமைச்சிக்கிறதுக்கு? ஜாதக ரீதியா சொன்னா உடனே 4ஆம் பாவம், லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் எப்படி இருக்கு, சுக்கிரன் முதல்ல செவ்வாய் நிலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்காரு, இந்த சுக்கிரன் எப்படி இருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கு மனை எப்படி அமையும் அப்படிங்கறதெல்லாம் கணிச்சு சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல நிவாசம், குடியிருக்கிற ஒரு வீடு, நம்ம நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கக்கூடியதுக்கு ஒரு வீடு. எங்க அம்மா அடிக்கடி ஜோவியலா சொல்லுவாங்க, போப்பா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு, வாடகை வீடு ஈஸியா மாத்திட்டு போயிடலாம். சரி, இந்த அடிப்படை கனவு நமக்கு சொந்தமா அப்படின்னு ஒரு இது வரும். பொன் நிலம் மாதர் ஆசை, இது பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது. அடிப்படை வசதி, தீர்க்கதரிசி பாரதி கொடுக்க பராசக்தியை பார்த்துக்கணும், லோகமாதாவை பார்த்து காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். நமக்கு இருக்காதா? இது லௌலிகத்துல வந்து ரோட்டி கப்படா ஒரு மக்கான், அந்த மக்கான் சொல்றோம். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, உடுக்க உடை, இருக்க ஒரு சின்ன இருப்பிடம். இதுல வந்து பெரிய ஆசைகள்லாம். ஒரு சில பெரிய பங்களா கட்டணும், ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றல்லோ வாழ்ந்திருந்த மாந்தர்கள். அது வேற. ஆனா இது அடிப்படை வசதி. இது எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆசை இல்ல. ஒரு பெரிய ஆசை இல்ல, நம்ம கடவுள் கொடுக்காம இருப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. சோ இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிலம் அப்படின்னு எடுத்துட்டாலே முதல்ல செவ்வாய் முருகன் அவர் கொடுக்கணும். நான் அந்த 2-3 ஜோதிடர்கிட்ட போனேன். அந்த வீடு கட்டுற யோகம் இல்லைன்னு சொல்றாங்க, பணம் இருந்து வீடு அமைய மாட்டேங்குது. 2 விஷயம்,
நிலம் அமையணும் அப்படின்னாக்கா செவ்வாயோட வழிபாடு. அடுத்து வரப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். சுக்கிரன் அது எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. ஒரு பாட்டு தான் எனக்கு நான் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகள் எல்லாம் படைத்தவளும் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டா இவங்க எவ்வளவு ரொம்ப கியூட்டா வச்சிருக்காங்க, எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு. இது சுக்கிரன் செய்யறது. சோ சிறுசா இருந்தாலும் ரொம்ப அம்சமா இருக்கு, கலையா இருக்கு. இது இந்த கிருபையை கொடுக்கிறது அந்த கட்டட அந்த கலைநயமா ஆக்குறது சுக்கிரன். இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறப்ப ஒரு கம்ஃபர்டபுள் வீடு அமைஞ்சிடும். ஏற்கனவே ஒரு இதுல சொல்லிருக்கேன், செங்கலாலும் மணலாலுமான சிமெண்டாலான அந்த இது கிடையாது, ஹோம் மேக்கிங்கிறது பேரு. அங்க நம்ம எண்ணெய் அலைகள்லாம் பதியப்படுது. அப்ப அந்த எண்ணெய் அலைகள் பதிஞ்சு நமக்கு ஒரு பெரிய அரணாவே அதப்போ அந்த சின்ன ஒரு வீடா இருந்தாலும் அது நமக்கு கோட்டை கொத்தளம் மாதிரி நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த வாஸ்துக்கு உண்டு. எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பெரிய அந்த திருப்தி கிடைக்குது இல்ல, அத கொடுக்க வல்லது. சரி, ஒரு சாதாரண மக்கள் ஒரு நிவாசம் ரெண்டு குழந்தைகளோட குடியிருக்கிறது கட்டாயம் கொடுப்பாங்க. அது என்ன மாதிரி சங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கற்பனை பண்ணலாம். கட்டாயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேண்டும் ஆண்டவனே அப்படின்னு கேட்கறதுல உடனே கொடுக்க வரும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த இடத்துலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அந்த கற்பனையை வழிவகுக்கணும். என்னென்ன வேணுமோ அதை நம்ம கிளியர் கட்டா இவ்வளவுதான் 1500 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட். ஒன்ஸ் நீங்க கட்டடத்தை ஆரம்பிச்ச உடனே பைலேட்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்க்கணும் இது அப்படி செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நோ, பூசல நாயனார் மாதிரி இந்த மாதிரிதான் வீடு கட்டணுங்கிற பிளான் முதல்ல உங்க மனசுல வந்துடணும். எனக்கு இது தேவை, என்னோட தேவைகள் இது அப்படின்னு ஒரு நல்ல வரைபடத்தை உங்க மனசுல வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம். ஆனால் பிந்தி ரக்கணும், புல் ஸ்டாப் த புள்ளி வச்சணும். எனக்கு இது போதும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும். ஏன்னா அந்த கோரிக்கல் குணசாகே கோவிந்தராஜா வீடு கட்ட போறப்பதான் நிறைய பேர் இதை இப்படி பண்ணிடலாம், இது கொஞ்சம் தான் செலவாகும் சொல்லி இழுத்துருவாங்க. கரெக்டான பட்ஜெட்டிங் அண்ட் வரைபடம் உங்க மனசுல இருக்கணும். சரி, இது வரைக்கும் என்ன நீங்க பிளான் பண்ணி கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே பெருமாள்கிட்ட கேட்டுறது, ஜீசஸ்ட கேட்ட வேண்டியதுதான், அல்லாட்ட கேட்ட வேண்டியதுதான். கேட்டதுக்கு அப்புறம் எந்த வித மாற்றம் பண்ணக்கூடாது. வெரி சிம்பிள். உங்களுக்கு நல்ல நிறையவே காசு வரலாம். ஒரு சில மனைகள் இந்த வடகிழக்கு மனைகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு, பத்திரம் அமைஞ்சிட்டீங்கன்னாலும் சரி, நிறைய வருமானங்களை கொடுக்கும். அந்த மாதிரி ராசியான வீடுகள் இருக்கும். அது கிடையாது. பெருமாள்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே பண்ணிடுறேன் அப்படிங்கிற சங்கல்பம் பண்ணுங்க. நிச்சயம். திருச்சி பக்கத்துல ஒரு பூமிநாதர் டெம்பிள் இருக்கு, ரமண மகரிஷி பிறந்த ஊர். அங்க திருச்சுழின்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு பூமிநாதர் டெம்பிள் இருக்கு. முதல்ல பூமி வேணும், அதுக்கு மேலதானே கட்டடம். சோ நல்ல முருக வழிபாடு. நிச்சயம் அந்த அதிர்ஷ்டம் யாராக இருந்தாலும் நிச்சயம் உனக்காக உங்களுக்காக ஒண்ணு எனக்காக ஒண்ணு கடவுள் கொடுத்துரு. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கொடுத்துட்டு இருக்க. இந்த நம்பிக்கையோட ஒரு பிளான் பண்ணிட்டு சரணாகதியை நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா நடக்கிறது. பணத்தை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் திருச்சிக்கார், பெரிய பணம் வச்சிருக்காரு. பட் எல்லாம் பெரிய லெவல்ல 3C 4C இந்த மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பட் அமையல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது வேணுங்கிற ஸ்பெசிபிகேஷன் அவர்கிட்ட இல்லை, அதனாலதான் அமையல. ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்கிறது. எனக்கு இந்த காரண காரியத்துக்காக எனக்கு இது வேணும்னு அவர்கிட்ட கேட்க போறப்ப பூசல் நாயனார் கேட்டார், உன்னைய வழிபடுறதுக்கு என் உள்ளத்துல ஒரு கோவில்னு அது வந்துட்டோம்னா, அது மாதிரி நீங்க வாழ்றதுக்கு ஒரு அடிப்படை வசதிக்கான ஒரு இத எப்பயுமே இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். நம்பிக்கையோட, நல்ல கற்பனை பண்ணி நம்பிக்கையோட, அதுக்கப்புறம் மாத்தாம
நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயம் உங்க கதவை அந்த வாய்ப்பு தட்டும்.